என்கிட்ட வசதியில் ஐயா நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனதே சாப்பாடு எனக்கு காது கேட்காது எலும்பு நடு எலும்பு ஆகிடுச்சு. நான் இல்லைன்னா என் பிள்ளைங்களை யாரு பார்த்துப்பான்னு மகள்களோடு வந்து கண்ணீர் விட்ட தந்தை. நான் எந்த வேலைக்கும் போகாத வீட்டில் தான் இருக்கிறேன் ஐயா. நான் பசங்க படிக்க வைக்கிறேன். வீடு வாசல்லாம் வேணாங்கையான்னு வைத்த ஒற்றை கோரிக்கை. அப்பா பேச பேச சிறுமிகளின் கண்ணிலையும் வந்த கண்ணீர் பலரையும் நிலக்குலைய வச்சிடுச்சு. வீடு வாசல் லைன் மட்டும் எடுத்துட்டு நான் ஊருக்கிட்டே கடைசி வரைக்கும் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் பெண்ணகர் பகுதியை சேர்ந்த 44 வயதான தட்சிணாமூர்த்தி அப்படின்றவங்க தான் மகள்களோடு வந்து ஆட்சியர் அலுவலகத்துல தன்னுடைய மனக்குமரலை கொட்டி இருந்திருக்காங்க. மரம் வெட்டும் தொழிலாளியான அவங்க குடிசை வீட்டுல 3 மகள்களோட வசிக்கிறதாகவும் வீட்டுக்கு மேல மின் வயர்கள் செல்றதுனால உயிர்க்கே அது அச்சுறுத்தலா இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. நான் இல்லைன்னா என்னுடைய மகள்களை யாரு பாத்துப்பா, மின் வயர் அப்பப்போ அருந்து விழுந்துருது, கூரைய மாத்த முடியல, இப்படின்னு பல விஷயங்களை கண்ணீரோடு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அப்பா கண்ணீரோடு பேச பேச மகள்களுடைய கண்ணையும் வந்த அந்த கண்ணீர் அங்க இருந்த பலரையும் வருத்தத்துக்குள்ளாக்கி இருந்திருக்கு. ஒவ்வொரு முறை அவர் வரும்போதும் அவருக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படுறதாகவும், ஆனா அவர் மறுபடியும் இதே கோரிக்கையோடு வருவதாகவும் ஆட்சியர் அலுவலகத்தின் தரப்பில் இருந்து கூறப்படுது. சம்பந்தப்பட்ட நபருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அதன் மீதான நடவடிக்கை எடுக்கும்படியாகவும் கூறியுள்ளதாகவும் கூறப்படுது. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் சிம்ஸ் ஃபார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ் மற்றும் மஞ்சு குரூப்ஸ்.